சீரியல் நடிகர் நேத்தனோட இழப்பு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியையும், அதே நேரத்தில சோகத்தையும் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து கேன்சர் காரணமா அவரோட இழப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்குமே அவரோட ரசிகர்களுக்கு நம்ப முடியல. ஸோ நெறைய பேர் ரொம்ப பெரிய வருத்தத்தில இருக்காங்க. இது மட்டும் இல்லாம, அ அவரோட நண்பர்கள் நெறைய பேர் வந்து அவருக்கு என்ன நடந்துச்சு? அவர் லாஸ்ட்டா போட்ட பதிவு என்ன? அவர் எப்படி இருந்தாரு? ஹாஸ்பிட்டல்ல லாஸ்ட்டா போய் பார்த்தப்போ அவர் என்ன நிலைமையில இருந்தாரு? அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சோஷியல் மீடியால அதிகமா பேசப்பட்டும், ஷேர் பண்ணிட்டும் வந்துட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு பிரபலம் இறந்துட்டாங்க அப்டின்னா, அவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்டிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா ஷேர் ஆகும் இல்லையா? அந்த வகையில நேத்ரனோட சொத்து மதிப்பு என்ன அப்டிங்கிறத வந்து ஒரு தகவல் வெளில வந்திருக்கு. ஸோ நேத்ரன் பார்த்தீங்க அப்டின்னா, சினிமாலயுமே ஒரு சில படங்கள்ல வந்து வொர்க் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, கிட்டத்தட்ட 25 வருஷங்களா டெலிவிஷன்ல வொர்க் பண்ணியிருக்காரு. நெறைய சீரியல்ல வந்து நடிச்சிருப்பாரு. பொன்னி சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பாவம் கணேசன் இந்த சீரியல்லாம் கூட ரொம்ப சூப்பரா போச்சு. அதுலயுமே வொர்க் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட நெறைய சேனல்ஸ்லயுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. அ ஒரே டேக்ல வந்து இவரு என்ன நடிச்சாலும் சரி, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுருவாராம். ரீடேக் வந்து எடுக்கவே மாட்டாங்களாம். அப்படிங்கிறப்போ, இவரோட சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சீரியல்ல வந்து ஹீரோக்கு என்ன குடுப்பாங்களோ, அதே அளவுக்கு இவருக்கும் குடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய சீரியல்கள்ல நடிச்சிருக்காரு. நெறைய சக்சஸ்ஃபுல் சீரியல்ஸ், படங்கள்லயுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. டாப் ஹீரோக்கு வந்து ஒரு சீரியல்ல என்ன சம்பளம் குடுப்பாங்களோ, ஈக்குவலா அதே வந்து வாங்கியிருக்காரு. நெறைய நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கியிருக்காரு. இதனால பார்த்தீங்கன்னா, இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்டின்னா, கிட்டத்தட்ட வந்து இதுவரைக்கும் அவர் சம்பாரிச்சது மட்டும் 10,00,00,000 கிட்ட இருக்கும் அப்டிங்கிற மாதிரி சொல்றாங்க நிலவரப்படி. அது மட்டும் இல்லாம கார், வீடு இது இல்லாம 10,00,00,000 கிட்ட வந்து அவரு ஏர்ன் பண்ணியிருப்பாரு அப்டின்னும் சொல்றாங்க. ஸோ இவருக்கு 2 மகள்கள் இருக்காங்க அப்டிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இத மட்டும் பார்க்காம பார்த்தீங்க வீடு, அதே மாதிரி கார் இந்த பல அதே மாதிரி இடங்கள்லாம் சில இடங்கள்ல வாங்கி போட்டுருக்கலாம். சில பிளாட் ஆகட்டும், இந்த மாதிரி வாங்கி போட்டுருக்கலாம். அது இல்லாம 10,00,00,000 கேஷா இருக்கு அப்டிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. 10,00,00,000 அப்படிங்கிறதுமே ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது. பட் அவங்க குடும்பம் வந்து பொருளாதாரமா கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பிரபலம் இறந்தாங்க அப்படின்னா, அவங்களோட சொத்து மதிப்பு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள். அது மட்டும் இல்லாம இறக்க போறதுக்கு முன்னாடியுமே ஒரு சில விஷயங்கள் வந்து அவரு மனைவி கிட்ட பேசியிருக்காரு. "நான் இருந்தாலும், இல்லாட்டியும் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு தெரியும். நான் சீக்கிரமே வந்து பிரிஞ்சு போயிடுவேன் உங்கள விட்டு. ஆனாலும் கண்டிப்பா உங்க கூடவே தான் இருப்பேன். என்னோட மெமரீஸ் மூலமா 2 குழந்தைங்களோட கனவுகள் பின்னாடியே போ. அவங்களோட ரொம்ப சப்போர்ட்டிவா இரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீ தான். கல்யாணம் கூட பண்ணாம நான் போறேன் அப்படிங்கிறத நினைக்கும்போது தான் எனக்கு கவலையா இருக்கு. பட் நீ இருக்க அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த கவலையுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நீ வந்து குழந்தைங்கள நல்லபடியா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்களும் கேட்டு, சத்தியமும் வாங்கியிருக்காரு. நீ வந்து எதுக்காகவும் அழுகக்கூடாது. எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்காரு. ஒருத்தவங்க இறக்க போறது தெரிஞ்சா உண்மையிலேயே அந்த குடும்பம் வந்து எவ்ளோ உடைஞ்சு போயிரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்குமே அவங்களோட நண்பர்கள் ஆகட்டும், அவரோட ரசிகர்கள் ஆகட்டும், "ஏன் சார் அதுக்குள்ள போனீங்க? இப்படி ஆயிடுச்சே" அப்படின்னு சொல்லி அவங்களோட வருத்தத்த வந்து பதிவு பண்ணிட்டே தான் இருக்காங்க. நம்மளுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரோட இழப்பு வந்து நமக்குமே ஒரு பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.